ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைக்கோத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஆனால் ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. அதான் ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு இன்ட்ராடேல கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் அப்படின்னு நம்ம மார்னிங்கே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லையும் இன்னைக்கெலாம் தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்டார்ட்டில் பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி ஒரு நேரோ சிபிஆர் இருந்துச்சுங்க. ஸோ ஸ்பாட்டில் பாருங்கள், ஸ்பாட்டில் டீசெண்டாக இருந்துச்சு. சிபிஆர் ரொம்ப ஒன்றும் நேரவா இல்லை. ஆனால் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 1 பாயிண்ட் ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு. 24,839 to 840 இந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் ரேஞ்சில் தாங்க சிபிஆர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சிபிஆர்லாம் ரொம்ப நேரம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்லேயோ ஃபியூச்சர்ஸ்லேயோ ஏதாவது ஒன்றில் வந்தால் கூட கண்டிப்பாக இன்னைக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். சிபிஆரை ஒழுங்காகவே ரெஸ்பெக்ட் பண்ணாதுங்க. ஸோ மேலே கீழேலாம் உடச்சிட்டு போகிற மாதிரி நிறைய டைம் பண்ணும். ஸோ அதே தான் மார்னிங்கும் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ மார்னிங் 9:30 10:25 வரை மேலே கீழேன்னு மாறி உடச்சி ரொம்ப கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆனால் ஆஃப்டர்நூன் கரெக்டாக அதுக்கு மேலே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி டேஸில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, நான் கடந்த 1.5 வருஷம் 2 வருஷமாக இதை ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த நேரோ சிபிஆர் டேஸில் நம்ம ட்ரேட் பண்ணுனா நம்மளுக்கு தான் டேஞ்சருங்க. ஏன்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடேலாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ வீக்லி கேண்டில் க்ளோசிங்க்கு சண்டை போடுவாங்க புல்ஸும் பேர்ஸும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸ்பாட்டில் 24,850 ரொம்ப க்ரூஷியலான ஜோன் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மேலே கிராஸ் பண்ணுவாங்களா இல்லை இங்கேருந்து பயங்கரமாக கீழே தள்ளிவிட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா மற்ற நாள்லாம் ஓரளவுக்கு சொல்லிடலாம். ஆனால் ஃப்ரைடே மட்டும் நம்மளால் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க அவ்வளோ ஈஸியாக. இந்த 24,850 ஏன் அவ்வளோ க்ரூஷியல் அப்படின்னு பார்க்கலாம். நான் டே சார்ட்டில் காட்டுறேன். இது நிஃப்டி ஸ்பாட் டே சார்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய என்கல்ஃபிங் கேண்டில்னு பாருங்க. இந்த கிரீன் கேண்டிலே பயங்கர பெருசா இருக்கு. அந்த கிரீன் கேண்டிலுக்கு அடுத்த நாளே அதை விட பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்குங்க. பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னு கூட சொல்லலாம். ஜூலை 19th வந்திருக்கு. ஸோ அன்னைக்கு அந்த கேண்டிலோட டாப் 24,850 தாங்க இருக்கு. அந்த நாள் கேண்டிலை நம்ம ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ யூஸ்வலி இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அங்கே ஏகப்பட்ட செல் ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம். அதனால திருப்பியும் அதே இடத்துக்கு வந்தேன்னா மக்களும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ரீசன்னால இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2 ஒரு பெரிய கேப் டவுன் இருந்துச்சுங்க. ஸோ ஆகஸ்ட் 5 பயங்கர பெரிய கேப் டவுன் இருந்துச்சு. ஆனால் அதை விட செகண்ட் கொஞ்சம் சின்ன கேப் டவுன் தான். அந்த 5th உள்ள கேப் டவுனை கம்பேர் பண்ணும்போது அந்த கேப் டவுன் ஆனப்பையும் ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ அதுவும் கரெக்டாக அந்த 24,850லேயே கோயின்சைடாக இருக்குது. இது கூட அந்த ஏரியாவில் வீக்லி பிபி டைனமிக் ஜோன்ஸும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் கண்டிப்பாக கிராஸ் பண்ணி ஒரு 1 hour மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா சூப்பராக நல்லா மூவ் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் நேற்று அதுக்கு மேலே லைட்டாக ஓப்பனிங் கிடச்சிருந்துச்சு. ஸோ 24,854 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு 10-15 பாயிண்ட் மேலே ஓப்பனிங் கிடச்சிச்சுங்க நேற்று சொல்கிறேன். ஆனால் அங்கேருந்து அப்படியே இழுத்துட்டாங்க. திருப்பி போகிறப்ப இழுத்து விட்டே இருந்தாங்க. இன்னைக்கும் மார்னிங்கும் அதே இடத்துல எக்ஸாக்ட்லி ஓப்பனிங் கிடச்சிருக்குங்க. ஆனால் இன்னைக்கும் சூப்பராக இழுத்துட்டாங்க. மேலே கொண்டு போகிறப்பையும் திருப்பி இழுத்துட்டாங்க. அதனால இந்த லெவல் எவ்வளோ குரூஷியல் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான லெவலாக இருந்ததுன்னா 90% ஆஃப் த டைம்ஸ் கேப்பில் தான் கிராஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ இன்னைக்கு இதை விழாமல் சஸ்டெயின் பண்ண வச்சதே ஒரு பெரிய நல்ல விஷயம் தாங்க. அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் புல்லிஷ் சைன் மாதிரி தாங்க நான் பார்க்குறேன். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் செஞ்சு விடணும்னு நினச்சிருந்தேன்னா ஃப்ரைடேலாம் பயங்கரமாக செஞ்சு விட்டுருவானுங்க. ஆனால் விழாமல் அப்படியே இருந்தால் கூட அவங்க பெருசாக செல் பண்ண வேண்டாம்னு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே இன்ட்ராடேல பாருங்க, உங்களுக்கு தெரியும் இங்கே வீக்லி டைனமிக் ஜோன்ஸும் இருக்குது. இந்த ப்ளூ கலர். ஸோ இந்த 24,850லேருந்து 900 வரை கூட ரவுண்டாக வச்சுக்கலாங்க. ஸோ 900 வரையும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அது வரை லைட்டாக ஒரு கன்சல்டேஷன் போட்டாலும் போடலாம். நம்ம இன்னைக்கு 20 EMI கிராஸ் பண்ணிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை கிராஸ் பண்ண நாள்லேருந்து பாருங்க எவ்வளோ தூரம் மேலே ஏறிடுச்சுன்னு 500 பாயிண்ட் பக்கம் ஏறிடுச்சு. ஸோ இப்போ 20 EMI பக்கம் திருப்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 24,500 வரை கன்சால்டேட் ஆகிட்டு திருப்பி கூட மெதுவாக மேலே போகலாம். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்டுங்க இது. பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நான் பேங்க்ஸில் கொஞ்சம் லைட்டாக புல்லிஷாக இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்ற ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தோன்னா யூஸ்வலி நல்லா மேலே போகும். ஸோ இங்கே தெரியுதுங்களாங்க, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நானும் இதை உடச்சிட்டேன்னா இனி திருப்பி ரொம்ப வீக் ஆயிருமே அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன்.
ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப் கிரியேட் பண்ணி அப்படியே சூப்பராக மேலே ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சினாரியோவில் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து அதை இன்னும் அப்படியே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பேங்க்ஸில் கொஞ்சம் புல்லிஷாக இருந்தேன். ஸோ நினச்ச மாதிரியே கடந்த 4-5 நாளாக கொஞ்சம் டீசெண்டாக மேலே போயிட்டே இருந்துச்சு. முதல்ல 2 தடங்கள் இருந்துச்சுங்க. ஒன்று 2050 EMA வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது ஸ்பாட் சார்ட்டில் இன்னைக்கு காமிச்சிருந்தேன். ஃபியூச்சர்ஸ் சார்ட்லையும் அதே மாதிரி இருக்குங்க. 2050 EMAயோட கான்ஃப்ளூயன்ஸ் பாருங்க இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பாட் சார்ட்டுங்க. 2050யோட EMA கான்ஃப்ளூயன்ஸில் ரொம்ப நாளாக அப்படியே முக்கிட்டே இருந்துச்சு, கிராஸ் பண்ண முடியாமல். ஆனால் நேற்று வந்து அதுக்கு மேலே கேப் அப் ஆகி அதுக்கு மேலே சூப்பராகவே சஸ்டெயின் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கும் சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து தடங்கள் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. 2வது இன்னொரு தடங்கள் வந்து இருக்குங்க. அந்த ட்ரெண்ட் லைன் தான். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருது. அது போக இன்னும் ஒரு பழைய பேரலல் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். சாரி, பேரலல் ஜோன்லாம் இல்லை, ரொம்ப எக்ஸாக்ட்லி பேரலெல்லாம் தெரியல, லைட்டாக முன்ன பின்ன இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ திருப்பியும் அதே ஜோனுக்குள்ளே விழுந்துட்டோங்க. அந்த ஜோனுக்குள்ளே விழுந்ததுனால திருப்பியும் அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் யூஸ்வலி. ஸோ இங்கே பாருங்கள், கடந்த சில நாட்களாகவே அந்த ரெட் லைன் பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. இங்கே இந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. நேற்றும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு, இன்றைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரீசன்னால தாங்க பேங்க்கில் 2050 EMAவை கிராஸ் பண்ணதுக்கப்புறமும் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வரல. இந்த தடங்கள் இல்லாமல் இருந்தனா இந்த 2050 EMA இப்படிப்பட்ட ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் வரும்போது இதை கிராஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஏறும். நிறைய டைம் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பிரேக் அவுட்டாக இருந்திருக்கும். பயங்கர ஹியூஜ் மூவ்ஸ் வந்து கொடுத்துருக்கும் இந்த மாதிரி செட்டப்பில். பட் ஸ்டில் இப்போ மேலே இமீடியட்டாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டல் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் ரொம்ப கிடைக்கல. ஸோ பார்க்கலாம், அந்த ஜோனும் அவ்வளோ குரூஷியலாக இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஜோனை கிராஸ் பண்ணிட்டேன்னா இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அப்படியே ஸ்மூத்தாக மேலே போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு எந்த ட்ரேடும் பண்ணலங்க. ஆனாலும் ரொம்ப டெம்ப்ட் ஆகி FMCGயில் மட்டும் சில அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அக்டோபர்னா இன்னும் 2.5 மாதம் பக்கம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நேக்கட் ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ நான் இதை காட்டுறதுனால நீங்கள் இப்போலாம் எடுக்காதீங்க. நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டேங்க. ஸோ கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே. ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வந்து இருக்குங்க. ஸோ என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ கொஞ்சம் கீழே விழுந்து கூட மேலே போகலாம். அதனால இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம்லாம் இந்த ஸ்டாக்ஸில் போய் பொசிஷன் எடுக்காதீங்க. நான் இன்ட்ராடே ட்ரேட் வந்து எதுவுமே பண்ணலங்க. ஆனால் இந்த பொசிஷனல் மட்டும் சும்மா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப டெம்ட் ஆச்சுங்க. ஏன்னா FMCG ரொம்ப நாளாகவே ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த ஏரியாவிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேங்க ஒரு பயங்கரமான பிரேக் அவுட் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு. ஏன்னா EMAஸில் இந்த மாதிரி ஒன்று கூடி இப்படி ஒரு மாதிரி பின்னி பிணைஞ்சான்னு வைங்களேன். ஸோ அப் சைடோ டவுன் சைடோ ஒரு பயங்கரமான மூவ் வந்து கொடுக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஸோ இங்கே அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் 200 EMAக்கு மேலே 2 டைம் பவுன்ஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நிஃப்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எல்லா செக்டாரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் FMCG மட்டும்தான் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே எனக்கு தோணுச்சு, ஸோ கண்டிப்பாக இது வந்து நெக்ஸ்ட் பயங்கரமான மூவ் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம அப்போவே யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இங்கேருந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறப்பையும் திருப்பி கீழே ஒரு டைம் வந்து ரீடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ கடைசியாக 200 EMA ஒன்ஸ் வந்து டச் பண்ணி இங்கேருந்து எவ்வளோ பெரிய மூவ்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ரெட் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு EOD க்ளோசிங் அப்போ சூப்பராக பயங்கரமாக மேலே ஏற்றிட்டாங்க. எவ்வளோ பெரிய விக்குன்னு பாருங்க இந்த ஏரியாவில். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இடம் இங்கேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ FMCG வந்து மூவ் ஆயிருக்குன்னா 20% பக்கம் வந்து மூவ் ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இன்னொரு பிரேக் அவுட் வந்து ஆச்சுங்க. ப்ரீவியஸ் ATHலேருந்து கொஞ்சம் கீழே வந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே போய் பயங்கரமாக பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ எக்ஸாக்ட்லி இன்னொரு ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குங்க. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வர மாதிரி தெரியுது. அது வந்து இந்த இடத்துலையும் நல்லா 2-3 டைம்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போவும் நேற்றும் இன்னைக்கும் லைட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்க. அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் மேலே போக முடியல. 20 EMA மேலேயும் எவ்வளோ சூப்பராக பவுன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் கடைசி 2-3 டைமாகவே. இனி இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இந்த 20 EMAக்கும் ட்ரெண்ட் லைனுக்கும் நடுவில் ஒரு கன்சாலிடேஷனை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன ஸ்டாக்ஸ்லாம் எடுத்திருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ITC வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ ITCயும் நம்ம வந்து இந்த இடத்துலயே நான் வந்து சொல்லியிருந்தேன் முன்னாடி ஒரு வீடியோவில். ஸோ அங்கேருந்து எவ்வளோ பெரிய பிரேக் அவுட்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் இந்த பேட்டர்னை நம்பலை. ஸோ நான் FMCG அந்த நிஃப்டி சார்ட்டை பார்த்து தாங்க நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன் இந்த பிரேக் அவுட்டை. ஸோ அங்கேருந்து 16% பக்கம் வந்து ஏறி இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு, அதையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சுங்க. இப்போ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து 500 பக்கம் இருக்குங்க. அங்கேருந்து ஒரு கன்சால்டேஷன் போட்டு திருப்பி பிரேக் ஆகுது. ஸோ ஒரு 4-5 நாளாக 500லலாம் ரிப்பீட்டடாக பையர்ஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தனா பயங்கரமாக மேலே போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டானியா வந்து எடுத்திருந்தேங்க. பிரிட்டானியாவும் நம்ம வந்து இந்த ஏரியாலேயே முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்க. ஸோ 23-24% பக்கம் ஏறிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே டவுன் சைடும் இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருந்துச்சுங்க. அதுக்கும் இதுக்கும் நடுவில் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு.
ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஜூலைல அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக் பண்ணிட்டு இப்போ ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ரீடெஸ்ட் பண்ணி நல்ல பவுன்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் மேல இன்னொரு ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குங்க. ஏகப்பட்ட ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு பிரிட்டானியால. ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணிட்டேன்னா இனி ஸ்மூத்தா பயங்கரமா மேல போகும். இங்க என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 5600 ரேஞ்ச் வர வச்சிருக்கேங்க. ஸோ இங்க இந்த ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைனும் இருக்கு. பிளஸ் அந்த பெரிய மேஜரான ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட் ஜோனும் அங்க தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் டாடா கன்சியூமர் வந்து நான் இந்த ஏரியால முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த பழைய வீடியோல. அதுல இருந்து 20% வந்து ஏறிடுச்சுங்க. ஸோ இங்க ரொம்ப நாளா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து இப்போ வர ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு வருஷமா இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இதுல இருந்து நல்லா பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஃபிளாக் போல் மாதிரி வர தெரியுது. புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. ஸோ இங்கேருந்து ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் சைட் வேஸாக கன்சால்டேட் வந்து ஆச்சுன்னா இது அப்படியே ஃபிளாகும்பாங்க. ஸோ அந்த ஃபிளாக்ல இருந்து நேற்று சூப்பராக பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுவும் இந்த ஆல் டைம் கிராஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் பயங்கரமா ஒரு பிரேக் அவுட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கப்பு மாதிரி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சின்ன ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணிட்டேன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டாக இருக்கும். பயங்கரமாக மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. கடைசியாக ஹெச்யூஎல்ல வந்து எடுத்திருந்தாங்க, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட்ல. ஸோ இதுவும் நம்ம சொன்ன இடத்துல இருந்து 20% வந்து ஏறிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே 20 to 25 வந்து மினிமம் ஏறிடுச்சு நம்ம சொன்ன லெவல்ஸ்ல இருந்து. இங்கே வந்து கரெக்டான பேட்டர்ன்லாம் நான் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கல. ஸோ ஆனால் நம்ம நிஃப்டி எஃப்எம்சிஜி சார்ட் வச்சு இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதனால நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த நிஃப்டி சார்ட்ல நிறைய அனலைஸ் வந்து பண்ணுங்க. நான் வந்து என்னோட 90% ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து அந்த நிஃப்டி சார்ட்டை வச்சு தாங்க நான் வந்து அனலைஸ் வந்து பண்ணுவேன். அதை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப ஈஸியா ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. 10 ஸ்டாக் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா 10 ஸ்டாக்குமே கரெக்டா இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா சக்சஸ் ரேட் வந்து இருக்கும். நீங்க வந்து நிஃப்டி செக்டோரல் சார்ட்டையும் பார்த்து அனலைஸ் பண்ணீங்கன்னா என்னோட கோர்ஸ்ல அந்த நிஃப்டி செக்டோரல் சார்ட் பத்தி நான் ஒரு டீடைல்டான டாபிக் வந்து வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்ட்ஸும் இருக்கு அவங்களோட கோர்ஸ்ல அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்விங் ட்ரேடிங்கும் கண்டிப்பா நம்மளோட கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனாலும் நீங்க ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை விட இன்ட்ராடேக்கு நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ நீங்க இன்ட்ராடேவும் கொஞ்சம் பண்ற ஐடியால இருந்தாலோ ஸோ இல்லை அட்லீஸ்ட் ஃபியூச்சர்லயாவது இன்ட்ராடேல கண்டிப்பா இறங்குவேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆஃபீஸ்க்குலாம் போற சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க முடியாது இன்ட்ராடேக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணாதீங்க என்னோட கோர்ஸை. இங்கேயும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆச்சுங்க. அது மேல சூப்பரா 3-4 டைம்க்கு மேல பவுன்ஸ் ஆயிடுச்சு. இப்பவும் இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை பக்கம் கன்சால்டேட் வந்து ஆயிட்டு இருக்குங்க. ஸோ ஆனா 2 டேஸ் முன்னாடியே பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. ஸோ நான் வந்து இந்த பிரேக் அவுட் ஆற டே வந்து பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே இன்னைக்கு பாட்டம்லேயே என்டர் ஆயிட்டேங்க. அங்கிருந்து ஓரளவுக்கு டீசென்டான மூவ் வந்து கொடுத்துருக்கு. அக்டோபர் வர டைம் இருக்கிறதுனால இன்னும் நல்ல மேல போறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்புறேன். இதுலயும் என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வர வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேங்க. ஸோ கீழே விழுந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து பயங்கரமா மேலே ஏற்ற தான் பார்ப்பாங்க. இப்போதைக்கு நான் எஃப்எம்சிஜியில் மட்டும்தாங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். வேற எந்த செக்டார்லையும் நான் பெருசாக பண்ணல. நீங்க யாரெல்லாம் எஃப்எம்சிஜியில் புல்லிஷா இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருவானா இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமா உடைக்கிறதுக்கு அப்படின்னு உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எஃப்எம்சிஜியில் பொசிஷன்ஸ் எடுத்திருந்தாலும் சொல்லுங்க எந்தெந்த ஸ்டாக்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரொம்ப நாளா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஏறவே இல்லை, ரொம்ப முக்கிட்டு இருக்கு. 1-2 மெதுவா ஏறிட்டு இருக்குங்க. டேட்டாவை பார்க்கும்போது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏன் தான் பாக்குறீங்கன்னு புரியவே மாட்டேங்குதுங்க. நிறைய பேர் மறந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கலாம். சில பேர் வேண்டாம்னு நினைச்சே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்க. சரி, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கட்டும். நீங்க வந்து மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.